أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر. الله أكبر. لا إله إلا الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا فقد قال الله تعالى في كلامه العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹு ஜல்லஷானு தாலா ஒருவனுக்கே உரித்தாகுக. சலாத்தும் சலாமும் உயிருக்கு உயிரான
உயிரிலும் மேலான ரஹ்மத்துல்லில் ஆலமீன் அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரினுடைய குடும்பத்தார்கள், கிளையார்கள், அவர்களுடைய வாழ்க்கை நெறியை அடியொற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், ஷுஹதாக்கள், ஃபுகஹாக்கள், ஈமான் கொண்டு நல்லறங்கள் புரிந்த நம்முடைய முன்னோர்கள், குறிப்பாக ஜுமா தினத்தினுடைய அளவிலா நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்காக இறை தூதர் காண்பித்து தந்த வழிகாட்டல்படி ஹுதுபா என்னும் பிரசங்கம் துவங்குவதற்கு முன்பாகவே பள்ளிவாசலுக்குள் வந்து காணிக்கை தொழுகை 2 ரகாத்தை தொழுதுவிட்டு பிரசங்கத்தை எதிர்பார்த்து செவிதாழ்த்தி கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றும் நிலவட்டுமாக என்ற இனிய பிரார்த்தனையோடு நம்மை படைத்து பரிபாலித்து கண்காணித்து கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹுவை அஞ்சி வாழும்படி முதலாவதாக எனக்கும் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். ஊசிக்கும் வ ஈயாய அவ்வலம் பித்தகுவல்லாஹ். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, இளைஞர்களே, சிறார்களே, வாழ்க்கை ஒரு அற்புதமான இனிமையான ஒரு தொகுப்பு. நமக்கு தெரிஞ்ச பாஷையில் சொல்வதாக இருந்தால், வாழ்க்கை என்பது இனிமையான அற்புதமான ஒரு பேக்கேஜ், அது ஒரு தொகுப்பு. வாழ்க்கை என்னும் தொகுப்பிற்குள் மேடு பள்ளங்கள், ஏற்ற இறக்கங்கள், ஏற்ற தாழ்வுகள், இன்ப துன்பங்கள், இப்படியாக பல கட்டங்கள் வாழ்க்கை என்னும் தொகுப்புக்குள் இருப்பது போல வாழ்க்கை என்னும் அந்த பேக்கேஜ் என்னும் தொகுப்புக்குள் சில பருவகாலங்களும் நிச்சயமாக இருக்கும். ஒரு மனிதன் சராசரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு, வாழ்க்கையை முடித்துவிட்டு இந்த உலகத்திலிருந்து விடைபெறுகிறான் என்று சொன்னால், கண்டிப்பாக 3 கட்டங்களை, 3 பருவகாலங்களை கடக்காமல் ஒரு சராசரியான ஒரு வாழ்க்கையை யாரும் வாழ முடியாது. இஸ்லாத்தினுடைய பார்வையில் சராசரி வாழ்க்கை என்பது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லுவார்கள், அஅமாரு உம்மதி, என்னுடைய சமுதாயத்தினருடைய வயது மா பைன சித்தீன் இலா 70, 60லிருந்து 70க்குள் என் உம்மத்தினருடைய வயது இருக்கிறது என்று சொன்ன காரணத்தினால், ஒரு சராசரியான வாழ்க்கையினுடைய வயது என்பது 70க்குள். அதற்குள் விடை பெற்று செல்பவர்களும் இருப்பார்கள், அதை தாண்டி வாழ்பவர்களும் இருப்பார்கள். அது அவர்களுக்கு வாய்ந்த நசீபு. ஒரு சராசரியான வாழ்க்கையை ஒரு மனிதன் வாழ்ந்து முடிக்கிறான் என்று சொன்னால் 3 பருவகாலங்களை கடக்காமல் அவனால் வாழவே முடியாது. முதல் பருவகாலம் குழந்தை பருவம், மழலை பருவம், இளமை பருவம், கட்டிலங்காலை பருவம், இன்றைக்கு ஃபேஷனாக சொல்வதாக இருந்தால் யூத். 3வது பருவம் முதுமை பருவம். இந்த 3 பருவங்களையும் கடக்காமல் யாரும் ஒரு சராசரியான வாழ்க்கையை வாழ்ந்து முடித்துவிட்டு செல்ல முடியாது. குழந்தை பருவம் கிட்டத்தட்ட எந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லோரும் ரசிக்கின்ற ஒரு பருவம் குழந்தை பருவம். மழலையை எல்லோரும் ரசிப்பார்கள். இளமை பருவம் எல்லோரும்
வரவேற்று விரும்பக்கூடிய ஒரு பருவம் இளமை பருவம். மீசை, அரும்பு மீசை முளைப்பதற்குள் மீசையை தடவி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வருங்கால இளைஞர்களை நாம் பார்க்கிறோம். அதே போல கண்ணாடிக்கு முன் நின்று பல மணி நேரங்களை செலவு செய்யாத எந்த இளைஞர்களும் இளமை பருவத்தை கடந்திருக்கவே முடியாது. இளமை பருவம் வரவேற்கும் ஒரு பருவம். கிட்டத்தட்ட இந்த பருவத்தினுடைய கடைசி இடத்துல இருக்கக்கூடிய முதுமை பருவம் ஒரு பரிதாபத்திற்குரிய பருவம். எல்லோராலும் வெறுக்கக்கூடிய ஒரு பருவம் இந்த முதுமை பருவம். கிட்டத்தட்ட தனக்குத்தானே நொந்து போய் என்னடா வாழ்க்கை என்று புலம்பி தள்ளக்கூடிய பருவமாக முதுமை பருவம் இருப்பதை சமீப காலமாக நாம் பார்க்கிறோம். பல வயதானவர்களிடத்திலே பேசி பார்த்தால் ஒரு உண்மை புரியும். ஒரு 60-70 கடந்தவர்கள்ட்ட பேசி பார்த்தால் ஒரு உண்மை நமக்கு புலனாகும். கிட்டத்தட்ட எந்த வித்தியாசமும் இல்லாமல், எந்த பாகுபாடும் இல்லாமல், வசதியானவர்கள், வசதியற்றவர்கள், படித்தவர்கள், பாமர மக்கள், எந்த வேறுபாடும் இல்லாமல், தம்பி பேசிட்டு இருக்கும் பொழுது இங்கே பார்க்கணும், திரும்பி பார்க்கக்கூடாது. உங்களுடைய கவனம் எல்லாம் இங்கே தான் இருக்கணும். எல்லோரும் நொந்து போகக்கூடிய ஒரு பருவமாக முதுமை பருவத்தை சமீப காலமாக பார்க்கிறோம். சில பெரியவர்கள்ட்ட பேசிட்டு இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட எல்லா பெரியவர்களும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? எனக்கு என்ன பெரிய ஆசை, யாருக்கும் எந்த கஷ்டமும் கொடுக்காமல் சீக்கிரம் போய் சேர்ந்து விடணும் என்ற இந்த ஒற்றை பாஷையைத்தான், மொழியைத்தான், இந்த ஒரு ஆதங்கத்தை தான் கிட்டத்தட்ட எல்லா முதியவர்களும் பயன்படுத்தி வருகிறார்கள். இதை கேட்கும் பொழுது நமக்கு ஒரு அச்சம் ஏற்படுகிறது. கிட்டத்தட்ட நாமும் முதுமையை நெருங்கி கொண்டிருக்கிறோம். நாமும் முதுமைக்கு வந்ததுக்கு பிறகு இப்படி ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்துவோமா? ஏன் அப்படி அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள்? ஒரு ஹாஜியார் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வராரு. நீங்கள் என்ன துவா செய்தீர்கள்? நீங்கள் அல்லாஹ்விடத்திலே காபத்துல்லாஹை பார்த்தவுடன் என்ன துவா செய்தீர்கள் என்று கேட்ட பொழுது நான் மனதில் நினைத்து கொண்டேன், பேரப்பிள்ளைகளுக்கு, உம்மத்துக்கு, தன் வீட்டுக்கு, தன் குடும்பத்தாருக்கு அவர் பிரார்த்தனை செய்திருப்பார். அதுவும் செய்தார். அவர் செய்த பிரார்த்தனையில் இப்படியும் ஒரு பிரார்த்தனை, யாருக்கும் எந்த கஷ்டமும் கொடுக்காம போய் சேர்ந்துடணும். கிட்டத்தட்ட முதியவர்கள் முதுமை பருவம் என்று இன்றைக்கு உலக அளவில் ஒரு பெரிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது. ஒரு கேள்வியை இந்த சமுதாயத்திற்கு முன்வைத்தால், ஒரு கேள்வியை இந்த சமுதாயத்தின் சமூக அரங்கிலே முன்வைத்தால், தலைவர் யாரும் தயவு கூர்ந்து பின்னாடி திரும்பி பார்க்காதீங்க. சின்ன பசங்க இங்கே தான் பார்க்கணும், பின்னாடிலாம் திரும்பி பார்க்கக்கூடாது. ஒரு கேள்வியை இந்த சமூகத்திற்கு முன்வைத்தால், முதுமை பருவம் வரமா சாபமா? முதுமையிலே ஒரு மனிதன் வாழுகிறான் என்று சொன்னால் அவன் வாழுகின்ற வாழ்க்கை வரமா சாபமா? அது இறைவனுடைய ரஹ்மத்தா அல்லது சாபமா என்ற ஒரு கேள்வியை முன்வைத்தால், ஒரு 30 வருஷத்திற்கு முன்னாடி வரைக்கும் முதுமை பருவம் ஒரு வரமாக இருந்தது. இன்றைக்கு முதுமை பருவம் ஒரு சாபமாக மாறியிருக்கிறது. காரணம், இன்றைக்கு அவர்களுக்கு அமைந்த பிள்ளைகளுடைய நிலை சாபம் என்ற நிலைக்கு, முதுமை பருவம் கஷ்டம் என்ற நிலைமைக்கு இன்றைய புதிய தலைமுறை தள்ளி இருக்கிறார்கள் என்பது வெட்கத்துடன் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உண்மை. கசப்பாக இருந்தாலும் இது உண்மை. ஒரு காலம் ஒரு வீட்டினுடைய அழகு, அந்த வீட்டிலே முதியவர்கள் இருப்பார்கள். வீட்டுக்குள்ள போன உடனே இரும்பல் சப்தம் கேட்கும். வயதான பெரியவர்கள், மூத்தவர்கள், வாப்பாவனுடைய வாப்பா, அவங்களுடைய உம்மா, இப்படி அறையில் வைத்து பராமரித்த அந்த முதியவர்கள் இன்றைக்கு எங்கே சென்றார்கள்? எந்த வீட்டிலும் யாரும்
அவர்கள் வணக்கசாலிகளாக இருக்கலாம், அவர்கள் இபாதத் இல்லாதவர்களாக இருக்கலாம். அல்லாஹ் அருள் புரிந்தவர்களை தவிர எந்த வீட்டிலும் யாரும் பெரியவர்களை தங்களோடு வைத்து உபசரிப்பதை இன்றைய சமூகம், குறிப்பாக யங்ஸ்டர்ஸ், யூத்துகள் என்று பெருமையாக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இன்றைய இளைய சமுதாயம் முதுமையை, தங்களுடைய பெற்றோர்களை அல்லது பராமரிக்க தகுதியானவர்களை இன்றைக்கு பாரமாக பார்க்கக்கூடிய ஒரு நிலைக்கு இன்றைய சமூகம் உருவாகிவிட்டது. கொஞ்ச காலம் வரைக்கும் ஒரு பெருமையாக ஒரு வார்த்தை சொல்லப்பட்டது. ஒரு 20 வருஷத்திற்கு முன்னாடி பத்திரிகையிலே விளம்பரம் வரும், முதியோர் இல்லம் என்று விளம்பரம் போடுவார்கள். முதியோர் இல்லங்கள், நல்ல உணவு, நல்ல பராமரிப்பு, குளிர்சாதன வசதியுடன் இவ்வளவு ஃபீஸு, முதியோர் இல்லங்கள் என்று விளம்பரம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வரும். அப்பொழுதெல்லாம் நாம் பெருமையாக பேசிக்கொண்டோம். இஸ்லாத்திலே இருந்து கொண்டு நாம் பெருமையாக ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொண்டோம். பார்த்தீர்களா, முதியோர் இல்லங்கள் மற்ற மதத்திலே இருக்கிறது, முஸ்லிம்களில் முதியோர் இல்லங்கள் வரவே இல்லை அப்படின்னு பேசணும். இன்றைக்கு இஸ்லாமியர்களும் பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்களை எந்த முதியோர் இல்லத்திலே சேர்ப்பது என்ற நிலைக்கு யோசிக்கின்ற அளவுக்கு இன்றைய புதிய தலைமுறை கேடுகட்ட ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறது. விளையாட்டுக்கு யோசிக்கலாம், இது சீரியஸான ஒரு விஷயம். ஒரு இளைஞன் தன் தகப்பனுடைய பணத்திலே, பொருளாதாரத்திலே வளர்ந்து படித்த ஒரு இளைஞன் வெளிநாட்டிலே போய் சம்பாதிக்கிறான். சம்பாதித்துட்டு கூகுளிலே பல விஷயங்கள் தேடுவதை போல படித்து நுனி நாக்கிலே ஆங்கிலம் பேசக்கூடிய அந்த இளைஞன் கூகுளிலே ஒன்றை தேடுகிறான். எது பெஸ்ட் முதியோர் இல்லம்? எந்த உழைப்பிலே தன் தந்தையினுடைய வேர்வையை சிந்தி, இரத்தத்தை சிந்தி அவன் சம்பாதித்து அதன் மூலமாக வளர்ந்தானோ, அதன் மூலமாக எல்லாம் பெற்றுக்கொண்டானோ, அந்த பிள்ளைகள் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு பெரியவர்களை தங்களுடன் வைத்துக் கொள்வது சிரமமாக நினைக்கக்கூடிய ஒரு காலம் இன்று வந்துவிட்டதோ என்று எண்ண தோன்றுகிறது. ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு காலத்திலே முதியவர்கள் பராமரிக்கப்பட்டார்கள். இன்றைக்கு காட்சி அப்படியே மாறி போய்விட்டது. ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இளைஞர்களே, ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். முதுமை பருவம் என்பது சாபத்திற்குரிய பருவம் அல்ல. முதுமை பருவம் என்பது ஏதோ பரிதாபத்திற்குரிய பருவம் அல்ல. முதியவர்களுக்கு இன்னொரு பெயரும் இருக்கிறது, எக்ஸ் இளைஞர்கள், முன்னாள் இளைஞர்கள். எனக்கு இன்னைக்கு 45 வயது. இன்ஷா அல்லாஹ் வாழ்ந்தால் இன்னும் ஒரு 10-20 வருஷத்தில் 65 மாறும். முன்னாள் இளைஞர்கள் முதுமையானவர்களாக மாறுகிறார்கள். ஆனால் நம் சமுதாயத்தில் இதை பற்றி அதிகமாக நாம் பேசுவதை போல தெரியல. என்ன காரணம்னா, இஸ்லாமிய மார்க்கம் ஒன்றுதான் பெற்றோர்களுடைய பராமரிப்பை, முதியோர்களுடைய பராமரிப்பை, முதியோர்களுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை அழுத்தமாக இந்த உலக அரங்கிலே எடுத்து வைத்த மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான். நீங்கள் குர்ஆனிலே பார்க்கலாம், எங்கெல்லாம் அல்லாஹ் தன்னை வணங்க வேண்டும் என்று சொல்லுவானோ, எந்த இடத்திலெல்லாம் வஅபுதுல்லா, அல்லாஹ்வை வணங்குங்கள் என்று முழக்கமிடுமோ அல் குர்ஆன் அதோடு சேர்த்து இன்னொரு விஷயத்தையும் அல்லாஹ் சொல்லுவான், வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களை பராமரியுங்கள் என்று இணைத்து குர்ஆனிலே சில கட்டளைகள் இருக்கிறது என்று சொன்னால் அது முதியவர்கள் பெற்றோர்களுடைய பராமரிப்பு மட்டும்தான். இன்றைக்கு பார்க்கிறோம், பெரியவர்கள் வீட்டை விட்டு விரட்டப்படுகிறார்கள், அவர்கள் நாவிலால் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள். மனைவியை திருப்திப்படுத்துவதற்காக, மனைவி முக்கியமா தாரம் முக்கியமா, இந்த பட்டிமன்றத்திற்குள் இந்த செய்தியை நான் கொண்டு வரவில்லை. மனைவி தியாகத்திற்குரியவள் தான், அவளையும் கண்ணியப்படுத்த வேண்டும். அதே நேரத்திலே ஒட்டுமொத்தமாக உங்களுடைய அந்த நியாயத்தினுடைய தராசு ஒரு பக்கமாக சாய்ந்து விடும் என்று சொன்னால் நீங்கள் அல்லாஹ்வுக்கு பதில் சொல்லியாக வேண்டும். எவ்வளவோ அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தங்க, மனைவி ஒத்து வரலை, அதனால் தனியாக வச்சிட்ட என்று சொல்லக்கூடிய, ஐவேளை தொடக்கூடிய பேணுதலாக இருக்கக்கூடிய முஸ்லிம் சகோதரர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள்.
இது இவர்கள் மேல் குற்றம், அவர்கள் மேல் குற்றம், இவர்கள் பாவி, அவர்கள் அப்பாவி என்றெல்லாம் என்ற வரம்புக்குள் நாம் அதை அடக்காமல் பெற்றோர்களுடைய பராமரிப்பு, குறிப்பாக அவர்கள் தள்ளாத வயதுக்கு வந்ததற்கு பிறகு அவர்கள் பலகீனமானவர்களாக இருக்கிறார்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. எல்லா விஷயத்திலும் அவர்கள் பலகீனமானவர்கள். குர்ஆனினுடைய அந்த வரியை நீங்கள் கவனித்தீங்கன்னா ஒரு அற்புதமான தத்துவத்தை அல்லாஹ் சொல்லுவான். அது ஒரு நீண்ட வசனம். இந்த பெற்றோர்களுடைய பராமரிப்பை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது என்ன சொல்லுவான் தெரியுமா? அவர்கள் வயதாகிவிட்டால் என்று சொல்லுவான். இன்றைக்கு ஒருவன் 10ஆவதோ 11ஆவதோ அல்லது காலேஜிலே கல்லூரியிலே படிக்கிறான் என்று சொன்னால் அவர்கள் பெற்றோர்களுக்கு கட்டுப்பட்டு தான் ஆகுவார்கள். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா வாப்பா ஃபீஸ் கொடுக்கணும், 2 வீலருக்கு பெட்ரோல் வாப்பா போடணும், ரீசார்ஜ் வாப்பா பண்ணணும், புக்கு வாப்பா வாங்கி கொடுக்கணும், உச்சி முதல் உள்ளங்கால் வரை எல்லாம் தந்தை தந்தை வாப்பா வாப்பா என்ற நிலையில் இருப்பதினால் நீ அவர்களுக்கு பணிந்து போவது, அவருடைய பேச்சை கேட்பது பெரிய விஷயமே அல்ல. குர்ஆன் அழகாக சொல்லும். 2 வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவான். இப்படித்தான் அந்த வாக்கியம் வரும். இம்ம யபுலுகன்ன ரிந்தகல் கிபர அஹதுஹுமா அவு கிலாஹுமா, தாயோ தந்தையோ வயோதிகத்தை அடைந்து விட்டால். பாயிண்ட் அங்கே தான் இருக்கு. நீ வளர்ந்து விட்டாய், இன்றைக்கு நீ சம்பாதிக்க ஆரம்பித்து விட்டாய், உனக்கென்று சில நண்பர்கள் கூட்டம் இருக்கு, நீ நினைத்ததை இன்றைக்கு பர்ச்சேஸ் செய்து வாங்கி கொள்ளலாம். உன்னை வளர்த்த உன்னை ஆளாக்கிய பெற்றோர்கள் பலகீனத்திற்கு தள்ளப்பட்டு இருக்கிறார்கள். அப்பொழுது அவர்களிடத்தில் நீ கனிவாக நடந்து கொண்டால்தான் உண்மையான பெற்றோர்களுடைய ரெஸ்பெக்டை உடைய. இப்போ நீங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது, காலேஜில் படிக்கும்போது, குறிப்பாக இந்த இடத்திலே திருமணம் முடித்தவர்களுக்கு ஒன்று சொல்வேன். திருமணத்தை முடித்ததற்கு பிறகும் நீங்கள் பெற்றோரை சரியான முறையில் பராமரிக்கிறீங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் தேறிட்டன்னு அர்த்தம். மனைவி என்பவள் வந்து விட்டதற்கு பிறகு இல்லா மாஷா அல்லாஹ் சில நேரங்களிலே சில பிரச்சனைகள் பூதாகரமாக வரத்தான் செய்யும். அதை வைத்து கொண்டு நீங்கள் பெற்றோரை புறக்கணிப்பவர்களாக இருந்தால், பெற்றோரை சுமையாக நினைப்பவர்களாக இருந்தால், நீங்கள் என்னதான் உங்களை முழுக்க 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 இபாதத்திலே அர்ப்பணித்து கொண்டாலும் சரி, இறை அருளை நீங்கள் பெறவே முடியாது என்பதுதான் இஸ்லாத்தினுடைய இறுதியான தீர்ப்பு. ஆம் அன்பு உறவுகளே, இந்த கூட்டத்தில் இருக்கிறவங்கள்ட்ட ஒரே ஒரு ரெக்வெஸ்ட். உங்களுக்கு தாயோ தந்தையோ உயிரோடு இருந்தால், சிலர்களுக்கு அந்த பாக்கியம் இருக்காது. உங்களுக்கு தற்சமயம் வரை நீங்கள் சம்பாதிக்கிறீர்கள், நீங்கள் உழைக்கிறீர்கள், பிள்ளைகளை பெற்றிருக்கிறீர்கள், இந்த நேரம் வரை வாப்பாவோ உம்மாவோ உங்களுடன் உயிருடன் இருந்தால் நீங்கள் ஒரு லக்கி மேன். ஏன் தெரியுமா? ரொம்ப பெரிய இபாதத்தெல்லாம் செய்து நீங்கள் நல்லா கிட்ட நல்ல பிள்ளையாகணும்லாம் தனி ட்ராக். 5 வேளை தொழுதுட்டு உயிருடன் இருக்கும் உன்னுடைய தந்தையை தாயை திருப்தியுடன் கடைசி காலம் வரை நீ நடந்து கொண்டால், அவரிடத்தில் நல்ல பேரை வாங்கிட்டா, நீ ஒரு லக்கி மேன். சொர்க்கத்தினுடைய அந்த டிக்கெட் உன் கையில் கிடைத்ததை போல உணர்ந்து விடுங்கள். யாரோ ஒருத்தங்க, தாயோ தந்தையோ, இந்த இடத்தில் சில நல்ல பிள்ளைகள் இருக்கிறார்கள். பணத்தை அனுப்பிச்சிருவாங்க, எல்லாம் நடக்கும். கிட்ட போய் ஒரு வார்த்தை உட்கார்ந்து பேசக்கூட மாட்டாங்க. காரணம் பிஸி என்று சொல்லுவார்கள். இன்றைக்கு பார்க்கிறோம் சமீப காலமாக. ஒரு காலத்தில் ஜனாசா மௌத்தாகும் பொழுது பேர பிள்ளைகள் எல்லா கூட்டமாக உட்கார்ந்து மௌத்தா போன ஒரு காலம் போய், இன்றைக்கு எப்படி காலம் மாறிவிட்டது? ஜனாசா இஸ் வெயிட்டிங், மையித் இஸ் வெயிட்டிங். மையித்து காத்து கொண்டிருக்கிறது. ஏன் காத்து கொண்டிருக்கிறது? பெரிய பையன் யூஎஸ்ஸிலிருந்து வரணும், சின்ன பையன் யூகேலிருந்து வரணும், சின்ன மகள் கத்தாரிலிருந்து வரணும் என்று ஜனாசாவை காக்க வைக்கக்கூடிய சூழல் இன்றைக்கு இருக்கிறது. இது தப்பா சரியா? அவர்கள் பொருளாதாரத்தை சம்பாதிக்க போகிறார்கள், அதெல்லாம் தப்பு என்ற எல்லைக்குள்ளே போக வேணாம். ஆனால் இன்றைக்கு முதியவர்கள் தங்களுடைய அந்த முதுமை பருவத்தை
யாருக்காக வேண்டி தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார்களோ அந்த பெற்றோர்கள் கடைசி காலத்தை சுமையாக அவர்கள் எந்த கணத்திலும் நினைத்து விடக்கூடாது. உங்களிடத்திலிருந்து அவர்கள் எதிர்பார்ப்பது ஒரு இனிமையான கனிவான பேச்சு. என் பிள்ளை பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு என்னிடத்திலே பேச மாட்டானா, உம்மா நல்லா இருக்கீங்களான்னு கேட்க மாட்டானா என்று ஒவ்வொரு வயோதிகமான தாயும் தந்தையினுடைய அடிமன குமுறலாக இருக்கிறது என்பதை காலம் வரும்போது நீங்களும் புரிந்து கொள்வீர்கள், நானும் புரிந்து கொள்வேன். ஆம் அன்பு உறவுகளே, ஒரு அற்புதமான சான்ஸ். உங்களில் பெற்றோர்கள் உயிரோடன் தாயோ தந்தையோ அல்ல இருவரும் இருந்தால் எந்த இடத்திலும் அவருடைய மனம் நோகாமல் நடந்து கொள்ளுங்கள். மௌத்தானதுக்கு அப்புறம் கட்டி பிடிச்சு அழுகிறது, வீடியோ காலில் பார்த்து அழுகிறது, அதெல்லாம் தூக்கி ஓரமாக எரிஞ்சிட்டு இந்த கணம் உங்களோடு பெற்றோர்கள் இருந்தால் முடிந்த வரைக்கும் அவருடைய மனதை கொள்ளை கொள்வதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். அல்லாஹ்வினுடைய திருப்தி கிடைக்கும் என்று மார்க்கம் சொல்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் பெரியவர்களை, முதியவர்களை, மூத்தவர்களை பராமரித்து இறை அருளை பெறுகின்ற பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாதி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய ஜும்மாவினுடைய முதல் பிரசங்கத்தில் முதுமை, வயதான பெரியவர்கள் ஒரு வரமா சாபமா என்ற ஒரு மைய கருத்தை ஒரு குறுகிய நேரத்தில் அல் குர்ஆனுடைய செய்திகளை கலந்து முக்கியமான சில செய்திகளை நாம் பகிர்ந்து கொண்டோம். முதியவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை ஒரு காலத்திலே அவர்கள் வரமாக வாழ்ந்து வந்தார்கள். இன்றைக்கு கிட்டத்தட்ட எல்லோருடைய உள்ளத்திலும் முதியவர்களை பராமரிக்கின்ற, பெற்றோர்களை மதிக்கின்ற, மூத்தவர்களுக்கு கொடுக்கின்ற மரியாதை, இந்த போன்ற தன்மைகள் எல்லாம் செல்லரித்து போய்விட்டது. பெரியவர்களுக்கு நாம் வைத்திருக்கக்கூடிய ஒரு அழகான பெயர் பெருசு என்று சொல்லுகிறோம். இந்த முதியவர்களுடைய பராமரிப்பை தனியாக நீங்கள் பெற்றோர்களுடைய பராமரிப்பு என்ற பட்டியலில் தவிர்த்துட்டு இந்த ஜும்மாவில் இந்த நேரத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி மூத்தவர்களுக்கு மரியாதை. மூத்தவர்கள் என்று சொன்னால் உடம்பெல்லாம் நாடி நடமெல்லாம் தளர்ந்து போய் கையில் தடியை ஊண்டிட்டு வரவங்க இல்லை, அவர்களும் மூத்தவர்கள் தான். உங்களோடு வயதிலே பெரியவர்கள், கல்வியாளர்கள், அவங்களுக்கு நாம் மரியாதை கொடுக்கணும். இன்றைய தலைமுறை மரியாதைன்னா என்னன்னு தெரியாமையே போச்சு. ஒரு காலத்தில் மஹல்லாவில் யார் வேண்டுமானாலும் யார் விட்டு பிள்ளைகளை வேணாலும் கண்டிக்கலாம். ஒரு காலம் அப்படி இருந்துச்சு, நீங்கள்லாம் அதை கடந்து வந்திருப்பீங்க. எங்கேயா ஒரு பையன் சேட்டை பண்ணுவான், பக்கத்து வீட்டுக்காரரு, ஏற்று வீட்டுக்காரரு, தெரியாதவங்கெல்லாம் கண்டித்து அடித்து அனுப்புவாங்க. இன்றைக்கு பள்ளிக்கூட ஆசிரியரில் தொடங்கி மதரசாவினுடைய ஆசிரியர் வரைக்கும் ஒரு பையனை ஒரு வார்த்தை சொல்லி திருத்த முடியாத ஒரு மானங்கெட்ட பிடப்பு இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. பகிரங்கமாக சொல்ல போனால், பள்ளிவாசலை விட்டு வெளியில் போகிறோம், ஒரு 7வது 8வது படிக்கிற பையன் இங்கேயே வச்சுக்கலாமே, கையிலேயே தூக்கி மேலே கட்டியிருக்கிறான். இப்படிலாம் ஒரு முஸ்லீமில் யாருமே ஒரு காலத்தில் இருக்க மாட்டாங்க. கையிலேயே தூக்கி மேலே கட்டினாவே நாம் வேற ஒரு லேபிளை குத்திடுவோம். மூட்டுக்காலெலாம் தெரியாது. இன்றைக்கி கையிலே தூக்கி மேலே கட்டிக்கிட்டு இதை பெரியவர்கள் பார்த்து போகிறாங்க. இது நம்மளுடைய தப்பு. ஒரு மஹல்லாவை கட்டமைப்பு என்பது, பள்ளிவாசனுடைய தலைமை என்பது, பள்ளிவாசனுடைய பொறுப்பாளர்கள் என்பது, தொலை வரக்கூடிய ஒரு பொறுப்பு என்பது வெறும் பள்ளி கட்டுவது மட்டுமல்ல, இது போன்ற ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களிலையும் கட்டமைக்க வேண்டும். ஏன் சின்ன பையன்கிட்ட சொன்னால் கேட்க மாட்டானா? கேட்க வைக்கணும். தம்பி கையிலே கீழே இறக்கு, இங்கே விளையாடாத, தொழுகிற சப்தம் போடாத, இப்படி பண்ணாதன்னு நாம் பெரியவங்கன்னு சொல்லணும். அப்படி நாம் சொல்லாத காரணத்தினால அந்த சிறார்கள்ட்ட இதெல்லாம் ஒரு தப்பே தெரியல. அவர்கள் சர்வசாதாரணமாக சில விஷயங்களை செய்கிறார்கள். சில இடங்களில் பார்க்கிறோம், பெரியவர்கள் வருகிறார்கள், டீயை குடிச்சிட்டு சிகரெட் எடுத்து முகத்தில் ஊதுறது, இதெல்லாம் யார் செய்கிற வேலை? ஒரு முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் மூத்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை இஸ்லாம் உயர்ந்த பீடத்தில் வச்சிருக்கு. இது போன்ற ஒரு
கட்டமைப்போடு வளருகின்ற சமுதாயம்தான், ஒரு புதிய தலைமுறை தான் ஒழுக்கமுள்ள சமுதாயமாக மலரும் என்பதை கவனத்தில் கொண்டு வந்து இருக்கிறேன். உங்கள் கண்ணில் யாராவது பட்டால், அவன் தவறு செஞ்சான்னா உங்களால் முடிஞ்ச வரைக்கும், சின்ன பையன் கண்டிப்பாக சொல்லணும். அது கையிலேயே மேலே தூக்கி கட்டியிருந்தாலும் சரி, கத்தம் போட்டு ஆரன் அடிச்சுட்டு போனாலும் சரி, முடிந்த வரைக்கும் இதை மாற்றக்கூடிய அந்த நிலை மூச்சவர்கள்ட்ட இருக்கு என்பதையும் இந்த நேரத்திலே நாம் புரிந்து கொள்வோம். எல்லாம் அல்லாஹ் நம் அனைவரையும் நல்ல விஷயங்களிலே, நன்மையான காரியங்களிலே ஒருங்கிணைத்து இறை அருளை பெற்று வாழ்கின்ற பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்தி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். கண்ணியத்திற்குரியவர்களே, தொடர்ந்து வாரம் இதே அறிவிப்பு தான் செய்யப்படும். உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும், நமது பள்ளிவாசனுடைய விஸ்தீரிப்புடைய வேலை நடந்து கொண்டிருக்கிறது. விஸ்தீரணம் செய்யப்படுவதற்குரிய வேலை துரிதமாக நடைபெறணும் அப்படின்னா பல வகையில் பலர்கள் உதவி செய்கிறார்கள். நீங்களும் இது ஒரு மாபெரும் சேமிப்பு என்ற அடிப்படையில் பள்ளிவாசலுக்கு தாராளமாக வழங்குங்கள். குறிப்பாக பேர்ல்ஸ் ஸ்கூலிலிருந்து வந்திருக்கக்கூடியவர், அந்த இளைஞர்கள் உங்களுடைய பெற்றோர்கள்ட்ட சொல்லி இந்த பள்ளிக்கு தாராளமாக, ஏன்னா எல்லாமே பெரிய பசங்க தான், உங்களுடைய பங்களிப்பு கண்டிப்பாக அடுத்த பேர்ல்ஸ் பேட்ச் வரும்போது அவங்க எங்கே தொழுகணும், புதிய பள்ளிவாசலில் தொழுகணும். அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை. இதையும் ஒரு கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம்.